ராஜகுமாரத்தியே, பாதரட்சைகளிட்ட உன் பாதங்கள் மிகவும் அழகாயிருக்கிறது. உன் இடுப்பின் வடிவு விசித்திர தொழிற்காரரின் வேலையாகிய பூஷ்ணம் போலிருக்கிறது என்று சூலமித்தியாளின் தோழிகள் மணவாளியின் கவர்ந்திழுக்கும் ஆளுமையை புகழ்கிறார்கள். உன்னத பாட்டு 7:11. தோழிகள் அவளை ராஜகுமாரத்தியே என்று அழைக்கின்றனர். மணவாளியே, உன்னைச் சுற்றிலுமுள்ள உண்மையாக கிறிஸ்துவை தேடும் தேவப்பிள்ளைகள் உனது விசேஷித்த ஆளுமையைக் கண்டு புகழ்வார்கள். நீ பண செல்வாக்கு இல்லாமலிருந்தாலும் உன்னை ராஜகுமாரத்தியே என்று அழைப்பார்கள். உனது பாதங்களை இவ்விதம் புகழ்வார்கள். சமாதானத்தைக் கூறி நற்காரியங்களைச் சுவிசேஷமாய் அறிவிக்கிற உன் பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே. ரோ 10:15. ஏசா 52:7. உன் ஊழியத்தின் மூலமாகத்தான் உண்மையான கலப்படம் இல்லாத சுவிசேஷம் பிரசிங்கப்படும். ஒரு மனிதன் பண்ணிய மேடையிலிருந்து நீ இந்த மகிமையான சுவிசேஷத்தை அறிவிக்க மாட்டாய். உனக்கென்று உன் நேசர் ஒரு பாதரட்சைகளை உண்டு பண்ணிக் கொடுப்பார். இந்த பாதரட்சைகள் இல்லாமல் உன் பாதங்கள் அழகாக்க இருக்காது. இந்த பாதரட்சைகளை உனக்கு வாங்கிக் கொடுப்பது செல்வந்தர்கள் அல்ல, நன்கொடைகளோ, டொனேஷன்ஸ், பழைய ஏற்பாட்டின் தசமபாகமோ, டைட்ஸ் அல்ல. இன்று எல்லா மேடை ஊழியங்களும் கெட்டுப்போய்விட்டது. இந்த கெட்டுப்போன ஊழியங்களின் மூலம் எழுப்புதல் வரவே வராது. அநேக ஊழியர்களின் பாதரட்சைகள் பணத்தால் செய்யப்பட்டவைகள். தேவ வார்த்தைகளைத் திரித்து பணம் வசூலித்து பெரிய கட்டிடங்களைக் கட்டி மேடைகளை அமைந்து வெறும் செய்திகளைக் கொடுத்து பரலோகத்திலிருந்து வேல்ஸ் நாட்டில் நடந்த எழுப்புதலை இந்தியாவில் கண்டிப்பாக கொண்டுவர முடியாது. கிறிஸ்துவை உண்மையாக நேசிக்கும் மக்கள் நீ வாய் திறந்து கேட்காமலே உனக்காக ஜெபத்தில் தாங்கவும் பண உதவி செய்யவும் முன் வருவார்கள். ராஜகுமாரத்தியே, பாதரட்சைகளிட்ட உன் பாதங்கள் மிகவும் அழகாயிருக்கிறது. உன் இடுப்பின் வடிவு விசித்திர தொழிற்காரரின் வேலையாகிய பூஷ்ணம் போலிருக்கிறது என்று சூலமித்தியாளின் தோழிகள் மணவாளியின் கவர்ந்திழுக்கும் ஆளுமையை புகழ்கிறார்கள். உன்னத பாட்டு 7:11. இடுப்பின் வடிவு ஒரு பெண்ணின் சரீரத்திற்கு அழகை கொடுக்கிறது. நீதியும் பாரிசுத்தமும் உள்ள வாழ்க்கையை வாழும் ஒவ்வொரு கிறிஸ்துவின் சீடனும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கு விசித்திர தொழிற்காரரின் வேலையாகிய பூஷணம் போன்ற அழகை கொடுக்கிறது. ஒரு கிறிஸ்துவின் ஊழியரின் தனிப்பட வாழ்க்கையே உலக மக்கள் காண்கிறார்கள். இவர்களது தனிப்பட வாழ்க்கைகளை வைத்துத்தான் உலக மக்கள் கிறிஸ்துவை நியாயப்படுத்துகிறார்கள். கிறிஸ்துவின் மணவாட்டியின் இடுப்பின் வடிவு மணவாளனாகிய கிறிஸ்துவுக்கு மகிமை கொண்டு வருகிறது. மணவாட்டியின் வாழ்க்கையே வித்தியாசமாக இருக்க வேண்டும். மணவாளியின் தோழிகள் அவளின் இடுப்பின் வடிவை புகழ்ந்து பாடுகிறார்கள். உன் நாபி திராட்சரசம் நிறைந்த வட்டக்கலசம் போலிருக்கிறது. உன் வயிறு லீலி புஷ்பங்கள் சூழ்ந்த கோதுமை அம்பாரம் போலிருக்கிறது என்று தொடர்ந்து சூலமித்தியாளின் தோழிகள் மணவாளியின் கவர்ந்திழுக்கும் ஆளுமையை புகழ்கிறார்கள். உன்னத பாட்டு 7:2. வயிற்றின் நடுவிலுள்ள தொப்புள் பார்ப்பதற்கு முக்கியமானதாக தோன்றாது. ஏனென்றால் இதற்கு எந்தவிதமான வேலையோ கிடையாது. ஆனால் தேவனின் பார்வையில் விலையேறப்பட்டது. தொப்புள் கொடியின் மூலமாக தாயின் சரீரத்திலிருந்து கருவிலிருக்கும் குழந்தைக்கு உணவு செல்கிறது. குழந்தை வளர்ந்து பெரிதாகி வயிற்றிலிருந்து வெளியே வந்தவுடன் இந்த கொடி அவிழ்ந்து விடுகிறது. தொப்புள் கொடி ஒரு உயிர்ப்பாதையாகும். கருவில் வளரும் குழந்தைக்கு அருகிலேயே அது உள்ளது. அதுதான் குழந்தையை உயிருடன் வைத்திருக்கிறது. இதைப்போல ஒரு ஆத்துமா மறுபடியும் பிறக்கும்போது பரிசுத்தாவியானவர் அந்த ஆத்துமாவிற்கு தேவ வார்த்தையின் மூலம் உயிர் கொடுத்து பின்பு பரிசுத்தாவியானவர் அந்த ஆத்துமாவில் பிரவேசித்து வாசம் பண்ணத் தொடங்குகிறார். அந்த ஆத்துமா மறுபிறப்பு அடையும் போது ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் மூலம் அதற்கு ஒரு நேரான உயிர்ப்பாதை உருவாகி ஆவியில் பிறக்கின்றது. பிறந்தவுடன் இந்த நேரான உயிர்ப்பாதை துண்டிக்கப்பட்டு பரிசுத்தாவியானவரே அந்த ஆத்துமாவில் வாசம் பண்ணத் தொடங்குகிறார். அதன் பின்பு அந்த நேரான உயிர்ப்பாதை அம்பிளிக்கல் கோட் துண்டிக்கப்படுகிறது. முன்னே நடந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களோ தரிசனங்களோ மறுபடியும் நேரிடாது. கிறிஸ்துவின் சபையாகிய சரீரத்தில் இந்த ஆவிக்குரிய பெண்ணின் தொப்புள், அதாவது தேவனின் ஆவி ஒரு பாவிக்கு இரட்சிப்பு அளித்ததற்கு அடையாளமாக விளங்குகிறது. மணவாளியே, உன் மூலம் ஆவிக்குரிய மறுபிறப்பு அடைந்த தேவ பிள்ளைகள் உன் ஆவிக்குரிய நாபியைக் கண்டு உன்னுடைய ஊழியத்தின் மூலம் அவர்கள் ஆவிக்குரிய மறுபிறப்பு அடைந்ததை நினைவு கூர்கிறார்கள். உன் நாபி
திராட்சரசம் நிறைந்த வட்டக்கலசம் போலிருக்கிறது என அவர்கள் புகழ்கிறார்கள். தெய்வீக எழுத்தர் திராட்சரசம் நிறைந்த வட்டக்கலசம் என்ற வார்த்தைகளை இங்கே உபயோகப்படுத்துகிறார். இது ஒரு வட்டக்கலசம். இந்த கைப்பிடி இல்லாத வட்டக்கலசத்தின் மூலம் யாருமே பிடித்து இழுத்துப் பானத்தை குடிக்காமல் எல்லாருமே சேர்ந்து ஒன்றாகவே குடிக்கலாம். இந்த திராட்சரசம் நிறைந்த வட்டக்கலசம் பரிசுத்த நற்கருணையின் மேன்மையை நமக்கு வெளிப்படுத்துகிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தமாகிய திராட்சரசத்தை மணவாட்டியான நாம் எல்லா தேவ பிள்ளைகளுடன் சபை பாகுபாடு, இனப்பாகுபாடு, மொழி பாகுபாடு, ஜாதி பாகுபாடு காணாமல் பகிர்வோமாக. உன் வயிறு லீலி புஷ்பங்கள் சூழ்ந்த கோதுமை அம்பாரம் போலிருக்கிறது என்றும் புகழ்கிறார்கள். உன் வயிறு ஆகாரம் ஜீரணிக்கும் ஒரு செயல்முறையை குறிக்கிறது. மணவாட்டி தனது ஆவிக்குரிய பற்கள் மூலம் தேவ வார்த்தைகளை உட்கொண்டு உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை பலப்படுத்த வேண்டும். நீயேதான் உட்கொள்ள வேண்டும். கரண்டியை வைத்து யாரும் உன்னை ஊட்ட வேண்டாம். நீயே உட்கொண்டு மற்ற தேவ பிள்ளைகளுக்கு கிளே கூறப்பட்டபடி தீர்க்கதரிசனம் உரைக்க வேண்டும். வெறுமனே மனப்பாடம் செய்தல் அல்ல. இவைகளை உன் வாழ்க்கையில் கடைப்பிடித்த பின்பு மற்றவர்களுக்குப் போதிக்க வேண்டும். அப்போதுதான் உன் வயிறு லீலி புஷ்பங்கள் சூழ்ந்த கோதுமை அம்பாரம் போலிருக்கும். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ காண்கிறதைப் புசி. இந்தச் சுருளை நீ புசித்து இஸ்ரவேல் சந்ததியாரிடத்தில் போய் அவர்களோடே பேசி என்றார். அப்படியே என் வாயைத் திறந்தேன். அப்பொழுது அவர் அந்தச் சுருளை எனக்குப் புசிக்கக் கொடுத்து, மனுபுத்திரனே, நான் உனக்குக் கொடுக்கிற இந்தச் சுருளை நீ உன் வயிற்றிலே உட்கொண்டு அதனால் உன் குடல்களை நிரப்புவாயாக என்றார். அப்பொழுது நான் அதை புசித்தேன். அது என் வாய்க்குத் தேனைப் போல் தித்திப்பாயிருந்தது. எசேக்கியேல் 3:1-3. கிறிஸ்துவின் மணவாட்டியான நீ வனாந்தரத்திலே அலைந்து திரியும் போது அவரின் வார்த்தைகளை உட்கொண்டு கீழ்ப்படிந்து உன் ஆத்துமாவை பலப்படுத்த வேண்டும். நமது உணவில் கோதுமை முக்கியமானது. இது ஆவிக்குரிய உணவான தேவ வார்த்தைகளாகும். இந்த கோதுமை பெரும் குவியலை சுற்றி வெண்மையான, சுத்தமான, அழகான லீலி புஷ்பங்கள் இருக்கின்றனவாம். வேத வசனங்களை கலப்படம் அல்லது திரித்தல் இல்லாமல் போதிக்க வேண்டும். உன் 2 ஸ்தனங்களும் வெளிமானின் இரட்டைக் குட்டிகளுக்குச் சமானமாயிருக்கிறது. உன்னதப்பாட்டு 7:3 என்று தொடர்ந்து சூலமித்தியாளின் தோழிகள் மணவாளியின் கவர்ந்திழுக்கும் மார்பகத்தை புகழ்கிறார்கள். இவளது 2 ஸ்தனங்களையும் வெளிமானின் இரட்டைக் குட்டிகளுக்கு ஒப்பிடுகிறார்கள். மணவாட்டியே, உனது இடைவிடாத பரிந்து பேசும் விண்ணப்ப ஜெப ஊழிய மூலம் அநேக ஊழியர்களுக்கு, குழந்தைகளுக்கு பால் கொடுக்கும் தாயைப் போல ஊழியம் செய்கின்றாய். நீ ஒரு போதகராக இருந்தால் தேவ வசனங்களை புரட்டாமல் ஆவிக்குரிய உணவாக கிறிஸ்துவின் மந்தைக்கு ஊட்ட வேண்டும். விண்ணப்ப ஜெப ஊழியம், போதிக்கும் ஊழியம், இரண்டையும் தியாகத்தோடும் உத்தமத்தோடும் எந்தவிதமான நன்கொடையையோ தசமபாகத்தையோ எதிர்பார்க்காமல் செய்ய வேண்டும். உனது தியாகமான கண்ணீர் ஜெப சேவையானது பால் ஊட்டும் தாயின் இரத்தம் பாலாக மாறுவது போல அமைய வேண்டும். நீ கொடுக்கும் செய்தி வெறுமனே வேத அறிவினால் வராமல் நீ கீழ்ப்படிந்த தேவ வசங்களினால் வரவேண்டும். அதாவது உன் தலையிலிருந்து வராமல் உன் இருதயத்தின் அடியிலிருந்து வரவேண்டும். உனக்கு திருமறையின் முனைவர் பட்டம் இருக்காமலிருக்கலாம். உன் உள்ளில் வாசமாயிருக்கும் ஆவியானவர் பூர்ணமானவர். அவரே ஞானத்தின் இருப்பிடம். எல்லா ஞானமும் அறிவும் அவரிடத்தில் இருக்கிறது. 1ஆம் நூற்றாண்டின் வாழ்ந்த கல்வியறிவு இல்லாதவர்கள்தான். ஆனால் பரிசுத்தாவியானவர் அவர்களின் கைகளினால் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து வந்தார். அவர் கரங்கள் படிகப்பச்சை பதித்த பொன்வளையல்களைப் போலிருக்கிறது. அவர் அங்கம் இந்திரநீல இரத்தினங்கள் இழைத்த பிரகாசமான யானை தந்தத்தைப் போலிருக்கிறது என்று தொடர்ந்து மணவாளி தன் தோழிகளிடம் மணவாளனின் மகத்துவ ஆழ்த்தத்துவத்தை புகழ்ந்து பாடுகிறாள். உன்னதப்பாட்டு 5:14. டூட் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவின் கரங்கள் படிகப்பச்சை பதித்த பொன்வளையல்களைப் போலிருக்கிறது. கரங்கள் கனத்த சிலுவை மரத்தை இழுத்து சிவந்துவிட்டது. இரத்தம் தோய்ந்த கரங்கள் பார்ப்பதற்கு படிகப்பச்சை பதித்த பொன்வளையல்களைப் தோன்றுகிறது. அவரின் சிலுவையில் அறையப்பட்ட அங்கம் சிவந்து இந்திரநீல இரத்தினங்கள் இழைத்த பிரகாசமான யானை தந்தத்தைப் போலிருக்கிறது. அவரின் சிலுவையில் அறையப்பட்ட அங்கத்திலிருந்து நமக்கு பாவ மன்னிப்பு, பரிசுத்தாவியானவரின் அபிஷேகம் போன்ற ஆசிர்வாதங்கள் கிடைக்கின்றன. மரணத்திற்குப் பின் யானை தந்தங்கள் மனித குலத்திற்கு உதவுகிறது. யானைக்கு உயிரோடு இருக்கும்போது பாதுகாப்பு கொடுப்பது அதன் தந்தங்கள். இயேசுவின் சரீரம் சிலுவை மரணத்திற்குப் பின் மரணத்தை வென்று
உயிர்த்தெழுதலின் மூலம் மகிமையடைந்து பலனடைந்து நமக்கு யானை தந்தத்தைப் போல நமக்கு உதவுகிறது. அவர் கால்கள் பசும்பொன் ஆதாரங்களின் மேல் நிற்கிற வெள்ளைக்கல் தூண்களைப் போலிருக்கிறது. அவர் ரூபம் லீபனோனைப் போலவும் கேதுருக்களைப் போலவும் சிறப்பாயிருக்கிறது என்று தொடர்ந்து மணவாளி தன் தோழிகளிடம் மணவாளனின் மகத்துவ ஆழ்த்தத்துவத்தை புகழ்ந்து பாடுகிறாள். உன்னதப் பாட்டு 5:15. உயிர்த்தெழுதலின் மூலம் மகிமையடைந்த கிறிஸ்துவின் கால்கள் பசும்பொன் ஆதாரங்களின் மேல் நிற்கிற வெள்ளைக்கல் தூண்களைப் போலிருக்கிறது. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய்ச் சாத்தானே உங்கள் கால்களின் கீழே நசுக்கிப் போடுவார். ரோமர் பிற்பகல் 4:20. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை கிறிஸ்து மகிமையடைந்தவுடன் அவரோடு கூட மகிமையடைந்துவிட்டது. கிறிஸ்து நமது கால்களின் கீழே சாத்தானை நசுக்குகிறார். நமது கால்கள் பசும்பொன் ஆதாரங்களின் மேல் நிற்கிற வெள்ளைக்கல் தூண்களைப் போலிருக்கிறது. கிறிஸ்துவின் ரூபம் லீபனோனைப் போலவும் கேதுருக்களைப் போலவும் சிறப்பாயிருக்கிறது. லீபனோன் ஒரு உயர்ந்த மலை சிகரம். கிறிஸ்து எல்லா தேவர்களை விட உயர்ந்தவர். அவரின் நித்திய ராஜ்யம் எல்லா உலக ராஜ்யங்களை விட மிக உயர்ந்தது. ஏசாயா தீர்க்கனின் கண்களின் மூலம் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பதைக் காண்போமாக. ஏசாயா 6:1. அவர் வாய் மிகவும் மதுரமாயிருக்கிறது. அவர் முற்றிலும் அழகுள்ளவர். இவரே என் நேசர். எருசலேமின் குமாரத்திகளே, இவரே என் சிநேகிதர் என்று தொடர்ந்து மணவாளி தன் தோழிகளிடம் மணவாளனின் வாயையும் அழகையையும் புகழ்ந்து மணவாளி தன் தோழிகளிடம் கூறுகிறாள். உன்னதப் பாட்டு 5:16. அவர் வாய் மிகவும் மதுரமாயிருக்கிறது. ஏனென்றால் அவரின் வாயின் வார்த்தைகளை நீங்கள் இந்த புத்தகத்தின் மூலம் கேட்கும்போது மதுரமாயிருக்கிறது. அவர் முற்றிலும் அழகுள்ளவர். நீங்கள் சூலேமத்தேயாளோடு சேர்ந்து இவரே என் நேசர், இவரே என் சிநேகிதர் என்று கூறுவீர்களா? இயேசுவின் அழகை நாம் ஒரு ஓவியத்தின் மூலம் விவரிக்க முடியாது. ஆகவே நான் அவரின் படத்தை இங்கே காண்பிக்கவில்லை. இவர்தான் தீர்க்கதரிசிகளின் புத்தகங்களிலும் சுவிசேஷத்திலும் அப்போஸ்தலர் நடபடிக்கையிலும் நிருபங்களிலும் வெளிப்படுத்தலின் விசேஷத்திலும் வெளிப்படுத்தப்பட்டவர். இவர் முற்றிலும் அழகுள்ளவர். கிறிஸ்தவ உலகத்தில் கள்ள பிரசங்கியார்கள் வெளிப்படுத்தும் கிறிஸ்துவிலிருந்து வேறுபட்டவர். இஸ்லாமியர்கள் பிரசங்கிக்கும் இயேசு இவர் அல்ல. இவர் உனது நேசர் மாத்திரம் அல்ல, இவர் ஒரு உண்மையான நம்பனும் கூட. நம்பனைப் போல பேசுகிறார். மணவாளனின் மகத்துவமான ஆழ்த்தத்துவத்தை மணவாளியின் சாட்சியின் மூலம் கேட்ட தோழியர்கள், உன் நேசர் எங்கே போனார்? ஸ்திரீகளில் ரூபவதியே, உன் நேசர் எவ்விடம் போய்விட்டார்? உன்னோடே கூட நாங்களும் அவரைத் தேடுவோம் என்று சொல்கிறார்கள். உன்னதப் பாட்டு 6:1. மணவாட்டியே, நீ உன் நேசரின் முழு ஆழ்த்தத்துவத்தை அறிந்து அவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து புகழ்ந்து துதிக்கும்போது இயேசுவை பற்றி அரைகுறையாக அறிந்த மற்ற தேவ பிள்ளைகள் உன்னோடு சேர்ந்து முழுமையாக வேதத்தில் வெளிப்பட்ட இயேசுவை நீ அறிந்த வண்ணம் அவரை அறிய விரும்புகிறார்கள். இந்த தேவ பிள்ளைகள் தங்களின் போதகர்கள் சுவிசேடர்கள் மூலமாக கிறிஸ்துவை பற்றி அரைகுறையாக அறிந்திருக்கிறார்கள். இயேசுவை பாவத்திலிருந்து இரட்சிப்பவர், சரீர சுகம் அளிப்பவர், அற்புதங்கள் செய்பவர் என்று மாத்திரம் அறிந்திருக்கிறார்கள். இந்த தேவ பிள்ளைகள் தங்கள் இயேசுவின் சீடர்கள் என்று அழைக்கப்படுவதை விரும்பாமல் வெறுமனே விசுவாசிகள் என்று அழைக்கப்படுவதை விரும்புகினர். இவர்கள் எப்போதும் மேடைகளிலிருந்து வரும் செய்திகளை வெறுமனே கேட்கும் விசுவாசிகள்தான். எந்தவிதமான தேவ பணிகளிலும் அமர்த்தப்படாமல் தலைகளை ஆட்டும் பொம்மைகளாகவே இருக்கிறார்கள். உன்னதப் பாட்டின் மணவாளிக்கோ எல்லாமே அவள் நேசர்தான். கிறிஸ்துவையெல்லாம் அவளுடைய ஒவ்வொரு பொருளும் அவளது நேசரே. ஆண்டவர், இரட்சகர், மணவாளன், நம்பன், பிதா, தாய், சகோதரன் எல்லாமே அவர்தான். அவளுடைய ஒவ்வொரு பொருளும் அவளது நேசரே. அவள் மூச்சே அவர்தான். வெறும் இரட்சகர், சுகம் அளிப்பவர் என்று மாத்திரம் அல்ல. உன் நேசர் எங்கே போனார் என்ற தோழியரின் கேள்விக்கு மணவாளி தோட்டங்களில் மேயவும் லீலி புஷ்பங்களைக் குய்யவும் என் நேசர் தமது தோட்டத்துக்கும் கந்தவர்க்க பாத்திகளுக்கும் போனார் என பதிலளிக்கிறாள். உன்னதப் பாட்டு 6:2. மணவாட்டியே, நீ இயேசுவை என் நேசர் என்று அழைக்கிறாயா? கிறிஸ்து இயேசு தனது தோட்டத்திற்குப் போகிறார். கிறிஸ்துவின் தோட்டம் தன் சீடர்கள்தான். இயேசு 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். மற்பிற்பகல் 6:20.
கிறிஸ்துவை நேசிக்கும் சீடர்களின் கூடுகையே கிறிஸ்துவின் இருப்பிடம். அவரைத் தேடி எந்த கட்டிடத்திற்கோ ஊருக்கோ போக வேண்டிய அவசியமே இல்லை. இன்று அவரின் செய்தியைக் கேட்க வெகு தூரத்துக்குப் போய் ஒரு கூட்டத்தில் தேவ மக்கள் அமர்கிறார்கள். ஒரு சிறிய குழுவில் போய் அமர்ந்து ஜெபிக்கவோ வேதத்தை தியானிக்கவோ விருப்பமில்லை. அவரின் தோட்டத்தில் அநேக தோட்டங்கள் உண்டு. தனது சீடர்களின் ஆயிரக்கணக்கான தோட்டங்கள் அவரின் தோட்டத்தில் இருக்கின்றது. இந்த தோட்டங்களில் லீலி புஷ்பங்களைப் போல கிறிஸ்துவின் நற்மணத்தை பரப்பும் சீடர்களின் ஊழியங்களை இயேசு நேசிக்கிறார். அந்த ஊழியங்களில் நடக்கும் காரியங்களைப் பார்த்து மகிழ்கிறார். ஒரு ஞாயிறு பள்ளியில் வந்து அமர்கிறார். ஒரு எழுத்தன் தன்னை குறித்து எழுதும்போது அதை ஆவலோடு படிக்கிறார். நான் எழுதிய இந்த புத்தகத்தை எத்தனை பேர் விரும்பி படித்து பயனடைந்தனர் என்று நான் ஏங்கியபோது கிறிஸ்துவே என் அருகிலிருந்து என் எழுத்துக்களைப் படிப்பது போல உணர்ந்திருக்கிறேன். நான் ஆங்கிலத்தில் இந்த புத்தகத்தை 201 இல் முதல் பதிப்பாக வெளியிட்டேன். அநேகருக்கு இலவசமாக புத்தகத்தை அனுப்பிக் கொடுத்தேன். இதுவரை இந்த புத்தகத்தை முழுவதும் படித்துவிட்டு தனக்கு ஆசிர்வாதம் கிடைத்தது என்று ஒரு வாசகர் கூட எனக்கு ஒரு வரி கூட எழுதவில்லை. ஆனால் என் நேசர் இந்த புத்தகத்தின் எல்லா ஆசிர்வாதங்களும் உனக்குத்தான் முதலில் என்று திட்டவட்டமாக என்னோடு பேசினார். இந்த தோட்டங்களில் கிறிஸ்துவின் கந்தவர்க்கங்களான பரிசுத்தம், நீதி, தயவு, கிருபை, தாழ்மை போன்றவைகள் இருந்தால் அந்த பாத்திகளுக்கும் போவார். இந்த கந்தவர்க்கங்கள் இல்லாவிட்டால் அவர் வெறுமனே தோட்டத்தை பார்த்து திரும்பிவிடுவார். இந்த தோட்டங்களில் அநியாயம், அக்கிரம், லஞ்சம், ஏமாற்றுதல் போன்ற காரியங்கள் நடைபெறுமானால் அந்த தோட்டக்காரர்களை நியாயம் விசாரிப்பார். அவர் விரும்பும் கனி கொடுக்காத மரங்களை தவணை காலம் முடிந்தவுடன் வெட்டிப் போடுவார். நான் என் நேசருடையவள், என் நேசர் என்னுடையவர், அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார் என்று மணவாட்டி எருசலேமின் குமாரத்திகளுக்கு சொல்கிறாள். உன்னதப்பாட்டு 6:3. நான் என் நேசருடையவள். நீ அவருடையவன், அவருடையவள் மாத்திரமே. நீ அவருடைய ராஜதூதன். ஆகவே நீ இயேசுவை மாத்திரம் பிரதிநிதியாக நில். என் நேசர் என்னுடையவர். இயேசு எந்த சபைக்கோ குழுக்கோ அல்லது மதத்திற்கோ சொந்தமல்ல. யாரும் அவர் எங்களுக்கே என்று எந்த கூட்டமோ சொந்தம் கொண்டாடினால் அது சரியாக பொருந்தாது. உன்னதப்பாட்டின் மணவாளி தோழிகளுடன் சேர்ந்து அவர் நமக்கே என்று சொல்லவில்லை. நான் என் நேசருடையவள், என் நேசர் என்னுடையவர், அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார் என்று மணவாட்டி எருசலேமின் குமாரத்திகளுக்கு சொல்கிறாள். உன்னதப்பாட்டு 6:3. இன்று அநேக கிறிஸ்தவர்கள் கிறிஸ்து கொடுக்கும் இரட்சிப்பு எனக்கே அல்லது அவர் தரும் சரீர சுகம் எனக்கே என்று மேன்மை பாராட்டுகிறார்கள். வாயின் மூலம் இதுபோல அறிக்கை செய்ய வேண்டும் என்று போதகர்கள் நமக்குப் போதிக்கிறார்கள். ஆனால் என் நேசர் என்னுடையவர் என்று வாயின் மூலம் அறிக்கை செய்ய நமக்கு போதனை கொடுக்கப்படவில்லை. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். ஓசியா 4:6. இயேசுவைக் குறித்து அறிவில்லாமல் நாம் சங்காரமாகிறோம். இந்த தீர்க்க தரிசனம் இப்போது நிறைவாகுகிறது. அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார். லீலி புஷ்பங்களுள் வளர்வது பள்ளத்தாக்குகளில்தான். இயேசுவின் உண்மையான சீடர்களும் ஊழியர்களும் வளர்வது ஆழமான பள்ளத்தாக்குகளில்தான். துன்பங்களும் போராட்டங்களும் நிறைந்த பள்ளத்தாக்குகள். இந்த பள்ளத்தாக்குகளில் லீலி புஷ்பங்களாக திகழ்கிறார்கள். என் பிரியமே, நீ திர்ச்சாவைப் போல் சௌந்தரியமும் எருசலேமைப் போல் வடிவமும் கொடிகள் பறக்கும் படையைப் போல் கெடியுமானவள் என்று மணவாளன் தன்னை மணவாளிக்குக் காண்பித்துக் கொண்டு அவளின் அழகை புகழ்கிறார். உன்னதப்பாட்டு 6:4. திர்ச்சா என்ற அழகான பட்டணம் சமரியாவின் அருகாமையில் இருந்தது. இந்த பட்டணம் இஸ்ரவேல் அரசர்களால் ஆளப்பட்டது. இது மகிழ்ச்சியின் பட்டணம். கிறிஸ்து உன்னை இந்த பட்டணத்திற்கு ஒப்பிடுகிறார். அழகான எருசலேமைப் போல் அவரின் பார்வையில் நீ சௌந்தரியமானவள், பூர்ணமானவள். இந்த உலகம் உன் வெளிப்புற தோற்றத்தைக் கண்டு உன்னை அலட்சியமாக கருதலாம். ஆனால் கிறிஸ்துவோ அவரின் இரத்தத்தின் மூலமாக கழுவப்பட்ட உன் உள்ளான மனிதனைக் காண்கிறார். நீ சௌந்தரியமாக மாத்திரமில்லாமல் ஒரு கொடி பிடித்த போர் சேனையைப் போல வல்லமையுள்ளதாகவும் இருக்கிறாய். நீ வல்லமையில் பயங்கரமாய் இருக்கிறாய். நீ தனியாக இல்லை. உன்னை சுற்றிலும் ஒரு பெரிய தேவதூதர் கூட்டம் இருந்து கொண்டே இருக்கிறது. உன் கண்களை என்னை விட்டு திருப்பு, அவைகள் என்னை வென்றது.
உன் அழகபாரம் கீலேயாத் மலையிலே தழைமேயும் வெள்ளாட்டு மந்தையைப் போலிருக்கிறது என்று மணவாளன் தன் மணவாளியின் அழகை புகழ்கிறார். உன்னதப்பாட்டு 6:5. கிறிஸ்து உன்னோடு உறவாட விரும்புகிறார். நீ அவரை ஜெப தியானத்தில் காணும்போது அவர் ஆனந்தத்தால் மகிழ்வார். உன் கண்கள் அவரை மேற்கொண்டது. நீ தளர்ச்சியில்லாமல் ஊக்கத்தோடு ஜெபிக்க முடியாவிட்டாலும் ஆண்டவர் உனது அநேக பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொண்டு பதிலளித்துவிட்டார். ஏனென்றால் உன் கண்கள் அவரை கவர்ந்துவிட்டது. உனக்காக ஒரு தேவ ஊழியர் ஜெபித்தால்தான் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று எண்ண வேண்டாம். இயேசு உன்னை தனிப்பட்ட விதமாக நேசிக்கிறார். உனது இதயத் துடிப்பை அறிகிறார். அவர் உன் குரலைக் கேட்டு உன் முகத்தைக் காண்கிறார். ஒரு ஊழியனைத் தேடி ஓட வேண்டாம். கிறிஸ்து தன் மகிமையால் உன்னை மூடுகிறது. இன் அழகபாரம் கிறிஸ்துவிடமிருந்து வருகிறது. பிதா குமாரனுக்குத் தந்த மகிமையை குமாரன் உனக்கு கொடுத்திருக்கிறார். பிற்பகல் 5:22. உனது மகிமை கீலேயாத் மலையிலே தழைமேயும் வெள்ளாட்டு மந்தையைப் போலிருக்கிறது. இந்த வெள்ளாட்டு மந்தையின் அழகான கம்பளிமுடி நம்மை மூடும் கிறிஸ்துவின் மகிமைக்கு ஒப்பாகிறது. ஒவ்வொரு வெள்ளாடும் தனியாக காட்சியளிக்காமல் ஒரு மந்தையையாக காட்சியளிக்கிறது. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கும் தனித்தனி மனிதர்களை வெளிப்படுத்தாமல் ஒரே மந்தையாக அவரின் மகிமையை வெளிப்படுத்துகிறது. கீலேயாத் மலைகளிலிருந்து கிதியோன் இஸ்ரவேல் மக்களில் முகுந்த சிலரை தேர்ந்தெடுத்து மீதியானியரை தோற்கடித்தான். நியா 7:3. இன்று கிறிஸ்து விரும்புவது ஒரு திரளான மக்கள் கூட்டத்தை அல்ல. கிறிஸ்துவிற்காக தங்களை முற்றிலும் அர்ப்பணித்த ஒரு சிறிய கூட்டத்தார்தான் இந்த உலகில் கிறிஸ்துவின் மகிமையை வெளிப்படுத்துகிறார்கள். உன் பற்கள் குளிப்பாட்டப்பட்டு கரையேறுகிறவைகளும் ஒன்றானாலும் மலடாயிராமல் இரட்டைக் குட்டியேன்றவைகளுமான ஆட்டுமந்தையைப் போலிருக்கிறது என்று மணவாளன் தன் மணவாளியின் பற்களை புகழ்ந்து பாடுகிறார். உன்னதப்பாட்டு 6:6. பற்கள் ஆகாரம் உண்பதற்கு உதவுகிறது. அதேபோல நமது மனதின் மூலம் தேவ வசனத்தை தியானித்து நமது ஆத்துமாவில் உட்கொள்ள வேண்டும். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ காண்கிறதைப் புசி. இந்தச் சுருளை நீ புசித்து இஸ்ரவேல் சந்ததியாரிடத்தில் போய் அவர்களோடே பேசு என்றார். இந்தச் சுருளை நீ உன் வயிற்றிலே உட்கொண்டு அதனால் உன் குடல்களை நிரப்புவாயாக என்றார். அப்பொழுது நான் அதை புசித்தேன். அது என் வாய்க்குத் தேனைப்போல் தித்திப்பாயிருந்தது. நான் அதை புசித்தேன். அது என் வாய்க்குத் தேனைப்போல் தித்திப்பாயிருந்தது. நீ போய் இஸ்ரவேல் சந்ததியாரிடத்தில் சேர்ந்து என் வார்த்தைகளைக் கொண்டு அவர்களோடே பேசு. எசேக்கியேல் 3:1-4. மணவாளியே, உனது அழகான பற்கள் மூலம் தீர்க்கதரிசன வார்த்தைகளை தியானித்து உன் மனதை நிரப்புவாயாக. பின்பு இந்த வார்த்தைகளுக்கு விரோதமாக செயல்படும் தேவ மக்களை எச்சரிக்க வேண்டும். இதுதான் உனக்கு கிறிஸ்துவின் சபைகளில் பரிசுத்தாவியானவர் கொடுக்கும் பணி. குளித்து கரையேறுகிறவைகளும் ஒன்றானாலும் மலடாயிராமல் இரட்டைக் குட்டியேன்றவைகளுமான ஆட்டுமந்தையைப் போல கிறிஸ்துவின் ஆட்டுமந்தை விளங்க வேண்டும். இந்த பொறுப்பு சபை போதகர்களிடம் காணப்பட வேண்டும். மணவாளியான நீ இஸ்ரவேல் மேய்ப்பர்களுக்கு தேவனின் வார்த்தைகளைக் கொண்டு அவர்களோடே பேசுவாயாக. உன் முக்காட்டின் நடுவே உன் கன்னங்கள் வெடித்த மாதளம்பழம் போலிருக்கிறது என்று மணவாளன் தன் மணவாளியின் கன்னங்களை புகழ்ந்து பாடுகிறார். உன்னதப்பாட்டு 6:7. உன் முக்காட்டின் நடுவே உன் கன்னங்கள் வெடித்த மாதளம் பழம் போலிருக்கிறது. பெண்ணின் முக்காடு அவளின் அடக்கத்தையும் தாழ்மை நிலையையும் குறிக்கிறது. தன்னை கிறிஸ்துவுக்குள் மறைத்துக் கொள்ளும் ஒவ்வொரு தேவ பிள்ளையை கர்த்தர் கனம் பண்ணுகிறார். அந்த ஆத்மீக முக்காட்டிற்குள்தான் மணவாட்டியின் கன்னங்கள் வெடித்த மாதளம் பழம் போலிருக்கிறது. மாதளம் பழத்தை காப்பது அதன் கடினமான தோடுதான். ஆங்கிலத்தில் இதை டெம்பிள்ஸ் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது தலையின் கீழே உள்ள பகுதி. நாம் இங்கே கன்னங்கள் என்ற பதத்தை தியானிப்போமாக. முகத்திற்கு அழகு கொடுப்பது கன்னங்கள். நமது அந்தரங்க ஆவிக்குரிய வாழ்க்கை கிறிஸ்துவிற்குள் மறைந்து இருக்கிறது. கன்னங்கள் எப்படி ஒரு பெண்ணிற்கு அழகு கொடுக்கிறதோ, நமது ஆவிக்குரிய கன்னங்கள் நமது உள்ளான பரிசுத்த அலங்காரத்தை வெளிப்படுத்துகிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையில் பரிசுத்தம் இல்லாவிட்டால் நமது ஆவிக்குரிய கன்னங்கள் முக்காட்டின் நடுவே அழகாக இருக்கவே இருக்காது. ராஜஸ்திரிகள் 60 பேரும் மறுமனையாட்டிகள் 80 பேருமுண்டு. கன்னியருக்கு தொகையில்லை. என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தியே. அவள் தன் தாய்க்கு ஒரே பிள்ளை. அவள் தன்னை பெற்றவளுக்கு அருமையானவள். குமாரத்திகள் அவளைக் கண்டு அவளை வாழ்த்தினார்கள். ராஜஸ்திரிகளும் மறுமனையாட்டிகளும் அவளை போற்றினார்கள் என்று மணவாளன் தன் மணவாளியின் விசேஷத்தன்மையை புகழ்கிறார்.
உன்னத பாட்டு 6, 8, 9. சாலுமோன் ராஜாவிற்கு 60 ராஜஸ்திரிகள் 80 மறுமனையாட்டிகள் எண்ணிலடங்காத கன்னியர்கள் இருப்பினும் அவர் சுலேமேத்தியாளை எல்லாரையும் விட அதிகம் நேசித்தார். அருமையான மணவாளியே, உன்னைச் சுற்றிலும் ஆயிரமாயிரம் தேவ பிள்ளைகள் இருந்தாலும் உன் நேசர் உன்னைத்தான் அதிகம் நேசித்து வருகிறார். மறுமனையாட்டிகள் என்பவர்கள் கிறிஸ்துவை மனம் புரிந்தவர்களாக இருந்தாலும் இந்த உலக இன்பங்களுக்கு தங்களை ஒப்புக் கொடுத்து கிறிஸ்துவை வைத்து உலக ஆதாயம் பண்ணுபவர்கள். இவர்களுக்கும் ராஜஸ்திரிகளுக்கும் வித்தியாசம் உண்டு. ராஜஸ்திரிகள் கிறிஸ்துவுக்காக உண்மையாக உழைத்து அவரை மாத்திரம் சேவிப்பவர்கள். 100 பேர்கள் இருக்குமிடத்தில் 80 பேர்கள், மறுமனையாட்டிகள் 60 பேர்கள் ராஜஸ்திரிகள். 80 மறுமனையாட்டிகள் 60 மறுமனையாட்டிகளை விட கூடுதல் பேர். அதாவது பெரும்பாலானோர் மறுமனையாட்டிகளாக கிறிஸ்தவ உலகத்தில் வாழ்கிறார்கள். 60 ராஜஸ்திரிகள் போன்ற பிரசித்தி பெற்ற ஊழியர்கள் இருந்தாலும் அவர் உன்னைத்தான் அதிகம் நேசிக்கிறார். 80 மறுமனையாட்டிகள் போன்ற இவ்வுலக ஐசுவரியத்தால் ஊழியம் செய்யும் ஊழியர்கள் இருந்தாலும் அவர் உன்னைத்தான் அதிகம் நேசிக்கிறார். எண்ணிலடங்காத கன்னியர்கள் போன்ற தேவ மக்கள் அவருக்கு தியாகத்தோடு தங்கள் சரீரங்களை பரிசுத்தத்துடன் பேணி இயேசுவை சேவித்து வருகிறார்கள். ஏனென்றால் இந்த கன்னியர்கள் சோதனைக்காரனோடு போராடாமல் தங்களின் தூய்மையை காத்துக்கொள்கிறார்கள். இந்த எண்ணிலடங்காத கன்னியர்கள் இருந்தாலும் அவர் உன்னிடம் கவர்ந்து ஈர்க்கப்பட்டிருக்கிறார். அப்படி உன்மேல் என்ன விசேஷித்த குணங்கள் இருக்கிறது? என் புறாவோ, என் உத்தமியோ ஒருத்தியே, அவள் தன் தாய்க்கு ஒரே பிள்ளை. நீயே அவரின் புறா, நீ அவருக்கு உத்தம. நீ எல்லா ராஜஸ்திரிகளிலும் மறுமனையாட்டிகளிலும் எண்ணிலடங்காத கன்னியர்களிலும் நீதான் உன்னை பெற்றெடுத்த கிறிஸ்துவாகிய சரீரமான சபைக்கு ஒரே பிள்ளை. இவர்கள் எல்லோரும் சேர்ந்து உன்னை வாழ்த்துவதற்கும் போற்றுவதற்கும் உன்னிடம் என்ன விசேடத்துவம் இருக்கின்றது? இந்த புதிரை யாராலும் புரிந்து கொள்ளவே முடியாது.